வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கிரிப்டோ பற்றி நிறையா பேச்சு போயிட்டுருக்கு. கிரிப்டோ பற்றி அங்கே மட்டுமா போய்கிட்டு இருக்கு, ட்விட்டரில் போனாலும் போய்கிட்டு இருக்கு, எங்கே பார்த்தாலும் நியூஸு எல்லா இடத்துலையுமே கிரிப்டோ பற்றி ஓவர் பேச்சு போயிட்டு தான் இருக்குது. அதே சமயம் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன தான் ப்ரோ அந்த கேட்டு, எந்த கேட்டை திறந்து தான் நான் உள்ளே போகிறது, எங்கே போனால் எனக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரியான டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கிரிப்டோவை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கிரிப்டோவுக்கு ட்ரேடிங்க்காக ஏதாவது ஆப் இருக்கா, கிரிப்டோவுக்கு ட்ரேடிங்க்கு ஒரு ஆப் இருந்ததுன்னா அது எப்படி இருக்குது, அந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சு காமனான ஒரு காயின் சொல்லணும்னா பிட்காயின் பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேசுவீங்க. காரணம் என்னென்னா அதோட வேல்யூ அந்த மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து எத்திரியம் மேலே ஒரு நல்ல இமேஜ் இருக்கும். சரி, இது ஒரு நல்ல லாஜிக்காக இருக்குது. ஏன்னா நமக்கு ஃபிசிக்கலாக அந்த கரன்சி எங்கேயும் இருக்க போகிறதில்ல, டிஜிட்டல் கரன்சி தான், கண்ணுக்கே தெரியல. அதே சமயம் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ரைவசி ஓரியன்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஏற்படுது. ஸோ இதில் வந்து அப்போது வெறும் பிட்காயின் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தது போய் இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயின்ஸ் ப்ரோ, 5000க்கும் மேலே காயின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு மாதிரியான கான்செப்ட் இருக்கும் அதுக்கு பின்னாடி. அது எல்லாத்தையும் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இந்த காயினை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி இந்த காயினை வந்து ஓன் பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் ஸ்விட்ச் கூபர் அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் வந்து என்னென்ன மாதிரியான காயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ காயின்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மில்லியன் டவுன்லோட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அத்தனை பேர் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ளே ஸ்டோர் ஆஸ் வெல் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே அவைலபிள். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸருக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஓவர் நைட் ஒபாமா அதெல்லாம் வந்து எப்போயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப பெரிய லக் இருந்ததுன்னா என்ன பாசிபிள். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காயினுக்கும் பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கும். இதில் எந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த கான்செப்ட் வந்து சீரியஸாகவே ஒரு கில்லர் கான்செப்டாக அமையலாம், நிறைய பேருக்கு பிடிக்கலாம், அதனால் நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுன்னா, ஸோ நீங்கள் அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். கரெக்ட் தானே? இப்போ சும்மா வந்து ஓவர் நைட்டில் வந்து யாராவது ஒருத்தர் ட்வீட் போடுவாங்க, அதனால் வந்து நாய் மூஞ்சி வச்ச காயின்லாம் எங்கேயாவது பறந்து போய்கிட்டு இருக்கும். அதுக்காகலாம் நம்ம அந்த காயினை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு காயினுக்கும் பின்னாடி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். என்ன மாதிரியான கான்செப்ட் அப்ளை ஆகுது, அது வந்து ரியல் வேர்ல்டுக்கு கரெக்டான கனெக்ட் கொடுக்குமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ரிப்பிள்ன்ற காயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காயின் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிரான்சாக்ஷன் கேன் பி மேட் வெரி ஈஸி, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காயின் ஸ்விட்ச் கூபரில் ஒரு 75 to 100 காயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பேசிக்காக இனிஷியலாக நீங்கள் டிரான்சாக்ஷன் ஆரம்பிக்கணும்னா ஒரு ₹100 அந்த மாதிரி உங்கள் வாலெட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை வச்சு உங்கள் ட்ரேடிங் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆரம்பித்து அது நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் ஒரு காயினுக்கும் வந்து எப்படி போகுது அதோட ட்ரெண்டு, இப்போது 2 months முன்னாடி எப்படி இருந்தது, ஈவன் நேற்று எப்படி இருந்தது, அந்த மாதிரி ஒரு காயினையும் பற்றி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ மார்க்கெட் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினோட பாஸ்ட்டெல்லாம் செக் பண்ணும்போது இதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, KYC ஃபில் பண்ணணும். உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன் நம்பராக இருக்கட்டும், ஆதார் டீட்டெயில்ஸ் வாங்கலாம், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை முக்கியமாக வாங்குவாங்க ஃபார் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்க்காக தான். ஸோ KYC பண்ணுறது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ KYC பண்ணிட்டோன்னா அதோட வேறு எதுவுமே கிடையாது. ஸோ KYC பண்ணும்போது உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதெல்லாமே தான் ஆப்லேயே நீங்கள் டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ப்ரூஃபோட நீங்கள் செல்ஃபி எடுக்கிற மாதிரி, அப்புறம் உங்கள் ப்ரூஃப் வந்து ஸ்கேன்டு PDF மாதிரி இந்த மாதிரியானதெல்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், ஃபோட்டோ காப்பி அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா பேங்க்லேயும் இப்போ அப்படி தானே நடந்துட்டு இருக்குது. இப்போ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா லாக்டவுன் டைமில், இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்கும்போது கூட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னா அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஸ்கேன்டு காப்பி மாதிரி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டோஸாக கொடுத்தோன்னா அவங்க ஒரு ப்ரொசீஜராக பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு ஈஸியாக KYC முடிஞ்சிடும். KYC முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி லீகலாக
இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே இந்த டவுட் வரும்ல, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த 100 ரூபாய்க்கு வேறு ஏதாவது கூட வாங்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிஐ நம்ம ஊரில் பெரிய இதில் அதுதான் தலைக்கட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி வந்து லீகல் தான், பட் நீங்கள் அதில் எது பண்ணுறதா இருந்தாலும் அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் பண்ணிக்கோங்க, நாளை பின்ன வந்து குத்துது கூட இதுன்னு என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கிரிப்டோவை பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது பண்ணுறீங்க, ஒரு அசைன்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அவனை நம்பி நான் பண்ண ஆரம்பித்தேன், பார்த்தா அசைன்மெண்ட் இதுவே கிடையாது, வேறு டாப்பிக்காக பாருங்கள் வீணாக போச்சு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரிப்டோ பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தெரியாமல் சும்மா யாரோ சொல்கிறதுக்காக நான் இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் உட்காந்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணலாம். ஒரு காயினோட நேச்சர் என்ன, அது இங்கே மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அவங்களோட அஃபிஷியல் பேஜ் கூட இருக்கும். ஒரு சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் கான்செப்ட் என்ன, நாங்கள் எதுக்காக வந்து இந்த காயின் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போட்டது 10,000 வெளில வரது 500 ரூபாயா இருக்குது, மொத்தமாக போச்சுன்னு அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கிரிப்டோ வந்து ஒரு ரிஸ்க்கான பிளாட்ஃபார்மும் கூட, சரியா, ரிஸ்க்கான பிளாட்ஃபார்மும் கூட. நீங்கள் வந்து அதை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா ஓகே. அனலைஸ் பண்ணாமல் நான் சும்மா உள்ளே வந்து காசு போடுறேன், எனக்கு வந்து ஆனால் ரிட்டன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காயின் ஸ்விட்ச் கூப்பரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மக்களுக்கு கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்குது, அதை எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், ஒரு காயின் வந்து எந்த பேசிஸில் வந்து திடீர்னு பூஸ்ட் ஆகுது, திடீர்னு ஏன் ட்ராப் ஆகுது, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க சேனல்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, காயின் ஸ்விட்ச் கூப்பரோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறேன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறேன், அதாவது ஆப்போட லிங்காக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் வந்து அவங்க சேனலோட லிங்க், இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மறுபடியும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, அதே சமயம் வந்து என்னன்னே தெரியாமல் உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு தான். நீங்கள் என்னென்னு தெரியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா மீடியம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சிவபரணி சைனிங் ஆஃப். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம பார்க்கலாம்.